பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். வாங்க, 2 பேரும் இங்கேயே தங்கிக்குங்க. சரிங்கம்மா. பிடிச்சிருக்கா? சாக போற எங்களுக்கு தங்கறதுக்கு இவ்வளவு வசதியான வீட்டை கொடுத்துட்டு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களேம்மா. நீங்க என் தெய்வம்மா. உங்களுக்கு எப்படி கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. பொய்யோ திருட்டோ இருக்க கூடாது. என்ன? ஐயோ, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? உங்க மனசு எவ்வளவு வெள்ளையோ அது மாதிரி என் கையை சுத்தம்மா. இது வரைக்கும் அந்த மாதிரி தப்பு பண்ணலம்மா. என் மனசுக்கு ஒண்ணாம நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டங்கிறதே இருக்காது. சரிங்கம்மா. டாய்லெட் அந்த பக்கம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்துக்கங்க. மா, அந்த கடவுள் புண்ணியத்துல தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்குல்ல? என்னம்மா இது? உன்னை விரட்டிட்டு ஓடி வந்தானுங்கல்ல, ஆமா, அவனுங்க கிட்ட சுட்டது இது. ஐயோம்மா, அவங்க சொல்லிட்டு போனது கேட்டேல்ல, கொஞ்ச நாளைக்காவது அடக்கி வாசிமா. அடிப்போடி, நீ வேற. நீ சொல்றத சொல்லிக்கிட்டே இரு. பரமு, பரமு, நில்லு. எங்க வந்த? என் மகன் உயிரோட இருக்கான செத்து போயிட்டானு பார்க்க வந்தியா? அம்மா, நீ நியாயமான மனுஷனா இருந்தா நேர் வழியில வந்திருப்ப. நீ தப்பான மனுஷங்கிறதுனால புறவாசல் வழியா வந்திருக்க. தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா இருக்க விடு. மறுபடியும் ஏதாவது மோசம் பண்ணிடாத. போயிடு, போயிடுப்பா. நீங்களும் அப்படி பேசுறீங்க? கனவுல கூட பரமுக்கு துரோகம் நினைக்காதம்மா நானு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாட்டி, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. புத்தி கிட்ட போச்சா உனக்கு? அம்மா, வயசானவங்கம்மா, இப்படி எல்லாம் பேசாத. இல்ல மாமா, புரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் மாமா தான், தெரியுமா? நீ என்னமா சொல்ற? பில் யார் கட்டினதுன்னு ரிசப்ஷன்ல கேட்டேன். சொன்னாங்களா? ராமநாதன் ஒருத்தர் கட்டினார் மேடம். சாரி மாமா, அப்பாக்கு இந்த மாதிரி ஆனதுனால ஏதோ ஆதங்கத்துல பாட்டி இப்படி பேசிட்டாங்க. எனக்கு புரியுதுமா. என்ன பண்றது? கோவம் வராம என்ன செய்யும்? பரம பெத்த தாய்மா இவங்க. நல்லா இருந்த பிள்ளைக்கு திடீர்னு இப்படி மாரடைப்பு வந்துருச்சுன்னு பெத்த மனசு துடிக்கத்தானமா செய்யும். அவங்கள சொல்லி குத்தம் இல்ல. அவங்க என் மேல கோவப்படுறதுக்கு எல்லா நியாயமும் இருக்கு. பரமுக்கு ஆசை காட்டி மோசம் முடியுதுன்னா தானே மாமா, நான் அது வேணும்னு செய்யாம இருந்திருக்கலாமா? ஆனா துரோகம் துரோகம் தானே. இந்த மாதிரி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லம்மா. வாழ்க்கையில நான் இவ்வளவு நஷ்டம் இழப்பெல்லாம் பார்த்திருக்கிறேன். வியாபாரத்துல நஷ்டம் வந்தா பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் எடுத்துக்குவேன். வாழ்க்கையில இழப்பு வந்தா விதிப்படிதான் எல்லாம் நடக்கணும் சமாதானப்படுத்திக்குவேன். ஆனா உன் விஷயத்துல நடந்தது பாரு குழந்தை, அதை மட்டும் என்னால என்னைக்கு சமாதானப்படுத்திக்கவே முடியாதுமா. சிறு வயசுல இருந்து ரொம்ப ஆவலா உன்ன மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டு என் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டதும் இல்லாம உன் மனசுல இந்த ஆசையை விதைச்சு விஸ்வரூபமா வளர்த்து மணமேடை வரைக்கும் வந்து உன் கல்யாணம் நின்று போயிருக்குதே. இது யாரால அம்மா தாங்கிக்க முடியும்? என்னாலேயே தாங்கிக்க முடியல. உன்னை பெத்த அப்பா அவன் நெஞ்சு எப்படி தாங்க? அவனை பெத்த தாயார் இவங்க. அதனால பாதிக்கப்பட்டு இவங்க என் மேல கோவப்பட்டதுல ஆச்சரியமே இல்லம்மா, ஆச்சரியமே இல்லை. எனக்கு எல்லாம் புரியுது.
ராமு என்ன மன்னிச்சிருப்பா. எனக்கு வயசாயிருச்சே தவிர யாரை எப்படி வச்சு பாக்குறதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் நீ பெரிய மனுஷங்கிறத நிரூபிச்சுட்டப்பா. உன் மனசுல இருக்கிறது தெரியாம நான் ஏதேதோ பேசி கொட்டி தீர்த்துட்டேன். அழுதீங்கம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. நீங்க உங்க கோபம் எனக்கு புரியுதுமா. நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. பரம எப்படி இருக்காங்க? ராமு, டேய், எப்படிடா இருக்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாடா? என்ன விடுற, நீ எப்படிடா இருக்க? எனக்கு என்னடா, நீ இருக்கிற வரைக்கும் என்ன எந்த நோயும் அண்டாதுடா. எங்கடா இருக்க விட்டான் என் பையன்? எல்லாத்தையும் தான் கெடுத்து தொலைச்சிட்டானே. அவனால எனக்கு எத்தனை பெரிய அவமானம், இவளுக்கு எத்தனை பெரிய ஏமாற்றம், உங்க அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய வேதனை. அப்படிலாம் இல்லடா. ஆமா, இங்க நீங்க யாராவது என் நண்பர் ராம மனசு நோக்கும்படி பேசிட்டீங்களா? அவங்க பேச தேவையே இல்லடா. இத்தனை நாள் வராம இருந்தவாறு அதுக்காக என் மனசாட்சி போட்டு என்ன வாட்டிக்கிட்டே இருக்கு. டேய், என்னடா பேசுற? இது உன் வீடுடா, நீ இங்க வந்துதானே ஆகணும். ராமு, நாம விரும்பாத விருப்பப்படாத எவ்வளவோ சமாச்சாரங்கள் நடந்து போச்சு. அதுக்காக நான் நீயும் நண்பன் இல்லைன்னு ஆயிடுமா? நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும்டா. ஒண்ணுமே வந்திருப்பேன்டா பரமு. ஆனா நீ இப்ப இருக்கிற கண்டிஷன்ல என்ன பார்த்தா எமோஷனல் ஆயிடுவேன்னு தான் நான் வராம இருந்தேன். எப்படியோட உன் உடம்பு சரியாயி பழையபடி பேசிட்டு இருக்க பாரு, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குடா. இதே மாதிரி நீ என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்டா பரமு. எங்கடா இருக்க விடுறாங்க? கோயில் பக்கம் போனா ஏன் உன் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னு என்ன 1000 கேள்விகள் கேக்குறாங்கடா. தராதரமே இல்லாதவ என் பொண்ணு வேதவல்லிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களாங்கிறான். இந்த மாதிரி பேச்செல்லாம் என்னால கேட்க முடியலடா. அதனால எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு பேசாம சென்னைக்கே வந்துடலான் இருக்கேன்டா. வந்துடுறா பரமு, வந்துரு. நான் இதைத்தான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், வந்துடுறான்னு. நீ தான் வராம இருந்துட்டேன். போன போது இந்த சாக்கிலே வந்துரு. நீ கவலையப்படாத, எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்றேன். உன் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு வீட்டை பார்த்து எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணி வைக்கிறேன். நீ வந்து பார்த்து ஓகே சொன்னீன்னா போதும். மாமா, ஆ? அப்பாவை அலைய வைக்க வேண்டாம், நானே வரேன். வாயேன். வேதா, நீ வீட்டுக்கு போக வேண்டாமா? நீ கடைக்கே போய் மாமாவை பார்த்துட்டு வந்துருமா. ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல, இதுவரைக்கும் உன் வீட்டுக்கு தான் மாமா வீடுன்னு நினைச்சு போய்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள வேறொரு பொண்ணு இருக்கால்ல, அவ முன்னாடி வேதவல்லி நிக்க கூடாதுன்னு பாக்குறேன். ஓ, அந்த பொண்ணு ஒரு விஷம். அம்மா, என்ன பேசுற? கல்பனா என் ஃப்ரெண்டோட மருமக. அது சரிதான், ஆனா எனக்கு அவளை பிடிக்கல. அவ நம்ப வச்சு கழுத்தறுத்தவ தானே அவ. கவலைப்படாதீங்கம்மா, அவளால இவளுக்கு எந்த பாதிப்பு வரும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்க. இப்ப நான் கிளம்புறேன்டா. ஆ. குடும்பம் பாத்துக்கடா. சரிடா. வரேம்மா. போயிட்டு வாங்கண்ணே. நான் கிளம்புறேம்மா. மாமா, ஆ? வந்ததுல இருந்து இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க, ஒரு வார்த்தை கூட மருமகளேன்னு கூப்பிடலையே மாமா. மனசு வாட்டிக்கிட்டு இருந்த அந்த கேள்வி மன்னியை கேட்டிருக்கிற. முதல்ல நல்லா ஆசையா வாய் நிறைய கூப்பிட்டு இருந்தம்மா. ஆனா இந்த சம்பவம் நடந்த பிறகு மருமகளை கூப்பிட வாய் கூசுதுமா. மனசாட்சி உறுத்துது. அதனாலதான் அடக்கிக்கிட்டு இருந்தேன். கூப்பிடுறமா, சுதாரிச்சுக்கிட்டேன். இனிமே முன்ன மாதிரியே ஒண்ணு மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுறேன். வரட்டா மருமகளே? சரிங்க மாமா. அப்பா பாத்துக்க. வரேன்டா. ஆ.
யாரு? நான் தான் மல்லிகா. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அம்மா இல்லை? இன்னைக்கு சிவராத்திரி, அத கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, அம்மாவுக்கு அவ்வளோ பக்தியா? இல்ல, எனக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அதான். ஏதாவது சாப்பிட்றீங்களா? வேணாம், நான் சாப்பிட்ற ஐட்டம் எப்படி இருக்காதீங்க. நீங்க ட்ரிங்க்ஸ் பத்தி தானே சொல்றீங்க? ஹை, பிரிட்டு மாதிரி கப்புன்னு பற்றிக்கிட்ட பரவாயில்லையே. இந்தா. என்னது? என்னன்னு பிரிச்சு தான் பாரு. ஏன் இவ்வளோ தயக்கம்? இல்ல, என்னன்னு தெரியாம வாங்கிட்டா அப்புறம் திருப்பி கொடுக்க முடியாது. என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம்ல. இல்லை, தோசை சொல்கிற நல்லா இருக்குது, ஆனால் புரியல, குழம்புது. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுறேனே. இந்த பாரு, நீ கட்டின்ற புடவெல்லாம் ஒரு மாதிரி பழசாக இருந்தது. நான் கடை பக்கம் போகும்போது டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. வேண்டாங்க. நீ இப்போ வாங்கலன்னு வச்சுக்கோயேன், நான் அப்படியே கீழே வச்சுட்டு போயிடுவேன். நீங்க கீழே வச்சுட்டு போனாலும் நான் இதை என் கையால தொட மாட்டேன். மல்லிகா, நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு, சுருன்னு கோவம் வந்துடும். அப்புறம் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், டப்புன்னு அரைஞ்சிடுவேன். அதனால இப்படிலாம் பேசாமல் ஒழுங்காக வாங்கிக்கோ. இந்தா. இல்ல, நீங்க அன்பா அக்கறையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதை நான் உதாசீனப்படுத்துறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். சரி, வேற நான் எப்படி எடுத்துக்கணும்னு நீயே சொல்லிவிடு. ஒரு பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னா ஒண்ணு அவளோட அப்பா அம்மாவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவளை கட்டிக்க போறவரா இருக்கணும். நீங்க எனக்கு என்ன உறவுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் இதை சந்தோஷமா வாங்கிக்கிறேன். இல்ல, நீங்க உடனே சொல்லணும்னு அவசியம் இல்ல, யோசிச்சு அப்புறமா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் இதை வாங்கிக்கிறேன். புடவையில் இவ்வளோ விஷயம் இருக்குதா? பேசாமல் வேறு ஏதாவது வாங்கியிருக்கலாம். சார், நீங்க கோவத்துல போலல்ல? குழப்பத்தில் போகிறேன். இல்லை, அது நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அதான். சரி, நான் வரேன். நாகராஜ் எதுக்கு மல்லிகாவை பார்த்துட்டு போறாரு? கையில ஏதோ பாக்ஸ் வேற வச்சிருக்காரு. என்னவா இருக்கும்? என்னன்னு பார்த்துருவோம். கதை அப்படி போகுதா? குழந்தைனாரு காரணத்தோட தான் மல்லிகாவை கூட்டிட்டு வந்திருக்காரு. பொண்ணு அழகா இருக்கும் போதே நான் கண்டுபிடிச்சிருக்கணும். பரவாயில்ல, இப்போவாவது தெரிஞ்சுதே. எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். ஏண்டி, அவர் பாசமா கொடுத்தத நீ சந்தோஷமா வாங்கிக்காம ஏதேதோ உளறிட்டு இருக்க. மா, நீ புடவைய யோசிக்கிற, நான் புடவை கடையா யோசிக்கிறேன். அதுக்கு அவனை அப்பனா புருஷனானு கேக்குற? மா, அவரை மேல ஆசைப்படுறாரு, அது எனக்கு தெரியும். அவர் கண்ணு, மனசு, புத்தி எல்லாமே அவரை மேல வச்சிருக்கிற காதல சொல்லுது.
நம்ம அவசரப்பட வேண்டாமா, நிதானமா இருக்கணும். அவரை உருக வைக்கணும். வாயை திறந்து காதலிக்கிறேன்னு சொல்ல வைக்கணும். இந்த சாமர்த்தியம் எங்கடி கத்துக்கிட்ட? முட்டாள்தனமா எவன்கிட்டயோ ஏமாந்தியே உன்னோட வாழ்க்கையில இருந்து தான் கத்துக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம். சொல்லுங்க. மாமாவை பார்க்கணும். யாரு? பெரிய முதலாளியா? ஆமா. அவரை இப்பதான் கிளம்பி வெளியில போனாரு. எப்போ வருவாருன்னு தெரியல. நீங்க வேணா ஃபோன் பண்ணி பாருங்களேன். தேவி, நீ கஸ்டமர் கவனி. ஓகே சார். வெஸ்மாம்பலத்துல வீடு பார்த்துருக்கோம். அப்பா உனக்கு காட்ட சொன்னாரு. ஃப்ரெண்டோட வீடு தான். போய் பார்க்கலாமா? அட்ரஸ் இருந்தா கொடுங்க, நானே போய் பார்த்துக்கிறேன். அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. அந்த வீடு பிடிக்கலனா கூட வேற வீடு பார்க்கலாம். புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். தனியா போனா சரியா இருக்காது. நானே கூட்டிட்டு போறேன். வீடு பிடிச்சிருந்ததுன்னா அட்வான்ஸ் கொடுத்துடலாம். நாள் நல்லா இருக்குன்னு அப்பா சொன்னாரு. அதான். சரி, போலாம். வா. சார், இந்த மாடல் எப்படி சார்? சார், இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. சார், எங்க அப்பா பாத்ரூம்ல மயங்கி விழுந்துட்டாரு சார். நான் அர்ஜென்ட்டா அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுங்க சார். சரி, போயிட்டு வா. ஆட்டோ. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா. ஒரே நாள்ல எல்லாமே மாறி போச்சுல்ல. நீங்களும் நானும் யாரோ மாதிரி பேசுறதும் பழகிறதும். பழச எதை பத்தியும் பேச வேண்டாம் வேதவல்லி. எதையும் பேசுற நிலையில நானும் என் மனசோ இல்லை. நான் இப்போ வேற மனுஷன். வேற உணர்வுகள், வேற கவலைகள், வேற வாழ்க்கை வேதவல்லி. அன்னைக்கு கோவில்ல உங்க வைஃப் கல்பனா ரொம்ப கோவப்பட்டாங்க. ரொம்ப தப்பா பேசிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாரி வேதவல்லி. ஐயோ, இதை நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்டா சொல்லல. வீட்டுக்கு போய் உங்ககிட்ட பெருசா சண்டை போட்டிருப்பாங்கல்ல. மாமாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாருன்னு தான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆமா, வீட்டுக்கு வந்து ரொம்ப சண்டை போட்டா. நான் என் சைட்ல இருக்கிற நியாயத்தை சொன்னேன், உண்மையை சொன்னேன். அவ கேட்கவே இல்லை, நம்பவே மாட்டேங்கிறா. என்னன்னே தெரியல, ரொம்ப பொசசிவா இருக்கா. அது அவளோட கேரக்டர். ஆனா நான் என்னோட ஆசைகளையும் விருப்பங்களையும் மாத்திக்கிட்டு அவளுக்காக எப்படி வாழ முடியும்? நீங்க மாறணும் சுந்தர். உங்க வைஃப்காக நீங்க வாழணும். அப்பதான் மாமா நிம்மதியா இருப்பாரு. மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும், மதிக்கணும், அவளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவளை ஃப்ரெண்டா நடத்தணும். இப்படிலாம் ரொம்ப ஆசைப்பட்டவன்னா. ஆனா இந்த மனைவி எப்படி என் வாழ்க்கையில வந்தா? நான் எப்படி தப்பு பண்ணேன்? எனக்கே தெரியாத, உணர்வு இல்லாத, எவ்வளவு யோசிச்சும் எனக்கே ஞாபகம் வராத ஒரு தவறை நான் எப்படி செஞ்சேன்? அப்பாவுக்கு அவமானம், உனக்கு துரோகம், உன் குடும்பத்துக்கு கெட்ட பேரு, எல்லாம் என்னால எப்படி வந்ததுன்னு எப்போ நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் வேதவல்லி. மனசு வலிக்குது.
கவலைப்படாத விதவாலி. என்னால கல்பனாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் அப்பா என்ன அப்படி வளர்க்கல. அண்ணா அண்ணா அண்ணா, இங்கே நிறுத்திக்கோங்க. ஆ சரிம்மா. வாங்க சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்க சார், வீட்டை பார்த்துட்டு இருங்க, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். சரி வா. சொல்லுடி கல்பனா மேடம், உங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. சரி,